காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு மிக முக மலர்ச்சியுடன் இங்கு நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பள்ளியானது ஜீசஸ் மார் கிர்கோரியஸ் மெமோரியல் என்ற பெயரில் திருமையினுடைய பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவருடைய அருள் எப்பொழுதும் உடையதாக இருக்கின்றது. அதை உணர்ந்தவர்கள் எடுத்து சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எம்ஜிஎம் என்ற பெயரின் மூலமாக இயங்கிக் கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று இந்த நாள் என்பது மிகவும் புனிதமான நாள், அனைவருக்கும் அன்பை தரக்கூடிய நாள். இந்த பள்ளியில் சிறப்பாக நடிகை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றோம். பள்ளியினுடைய தாளாளர் திரு சஜி டேவிட் அவர்களுக்கும், அடுத்ததாக இந்த பள்ளியை சீருடனும் சிறப்புடனும் வழிநடத்தி பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காக, மாணவனுடைய முன்னேற்றத்திற்காக சிறப்பான செயல்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி சீலா ஆண்டனி அவர்களுக்கும், அடுத்ததாக இன்று இப்பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காகவும் இப்பள்ளியினுடைய முன்னுக்காகவும் 3 ஆண்டுகளாக சிறப்பான தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி நமக்கு அன்பை தரக்கூடிய அருட்தந்தை பெஜு மத்தாய் பொலிக்கல் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தார் இங்கே வந்திருக்கிறார்கள், மிஸ்ஸஸ் டீனா அவர்களுக்கும் அன்பான வரவை ஏற்படுத்திக் கொண்டு, மேலும் வருக வருக என்று நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களுடைய பணியானது சிறப்பான கல்வி பணியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர் சென்ட் மேரிஸ் ஆர்த்தோடாக்ஸ் கத்தீட்ரல் என்ற சர்ச்சினுடைய முதன்மை அமைப்பாளராக இருந்து கொண்டு சிறப்பான செயல்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். அனைத்து மக்களுக்கும் அருள் தருவது மட்டுமல்லாமல் கல்வி பணியும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய மனைவி ஐசிஎஸ் பேங்க்லிருந்து சிறப்பான பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அவர்கள் குடும்பமே இசை கச்சேரி என்று சொல்லலாம். நம்முடைய மேம் சொன்னாங்க ஏற்கனவே, இவருடைய நல்ல பாடல்கள் கற்பனை திறன் என்பது வேறு. இந்த எல்லாருக்கும் சாதாரணமாக அந்த திறன் வந்துவிடாது. ஒரு வரிகள் எழுதுவது என்பதற்கு நாம் சிந்திக்க வேண்டும். அது நல்லா இருக்குமா, இல்லை ஏதாவது எழுதினா சொல்லுவாங்களா? ஆனால் மிகவும் எனக்கு பிடித்தமான அந்த பாடல்கள் என்பதை விட அவருடைய வரிகள் எல்லாம் மக்களை மேம்படுத்துகின்றது, ஒவ்வொரு மனிதனையும் சிந்திக்க வைக்கின்றது. 600க்கும் மேற்பட்ட பாடல்கள் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாம் சொல்வது 680, அது எண்ணுவதற்கே நேரமாகின்றது. 1 2 3 என்று 680 போக சார், எனக்கு வாய் வலிக்குது சார், என்ன சொல்ல முடியாத குழந்தைகள் சொல்லுவோம். அந்த 600 அந்த எண்ணுவதற்கே வாய் வலிக்கின்ற பொழுது 600 பாடல்களை இயற்றுவது என்பது அது கற்பனை மிகவும் இருக்கின்றது. அது மிகவும் பாராட்டத்தக்கக்கூடிய வரவேற்கத்தக்கது. ஃபாதர் அவர்களை அது சிந்திக்க உணர்ந்தால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இத்தனை வளம் இறைவனுடைய அருள் இல்லாமல் வளம். தேவனுடைய அருள் உண்மையாக பரிபூர்ணமாக, உங்களுடைய கிர்கோரியஸினுடைய அருள் அங்கு இல்லாமல் இந்த கற்பனை திறம் பாடல் எல்லாம் சாதாரணமாக எடுத்து சொல்ல முடியாது. சொல்வதற்கு எளிமையாக இருக்கலாம். அடுத்தது தானே பாடல் எழுதி இந்த பாடலுக்கு இசையமைத்து அந்த பாடலையும் சிறப்பாக பாடி அனைவருடைய உள்ளத்திலும் இடம்பெற்றிருக்கின்றார். எல்லா அமைப்புகளுக்கும் சென்று அவருடைய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று அதை கற்று அதை உணர்ந்து மற்றவர்களும் அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள், அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அதைவிட பெருமை வேறு. அந்த பாடல் ஏற்று மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளும் சிறப்பாக பாடுகிறார் என்ற செய்தியை உடைய சினிமை சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறப்பு தந்தையினுடைய அருள் இந்த தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய இன்னொரு குழந்தைக்கும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த அமைப்பு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் வேறு கிடையாது, நம்முடைய குடும்பம் தான் மிக சிறந்த பல்கலைக்கழகம்.
அங்கே ஒற்றுமைகள் இருக்கின்ற பொழுது அதனுடைய அருள் நம்முடைய எண்ணம் அந்த தெருவுக்கு பரவுகின்றது, அந்த ஊருக்கு பரவுகின்றது, அந்த மாநிலமும் எல்லா திசைக்கும் 4 திசைக்கும் செல்கின்றது. காரணம் அந்த குடும்பம் ஒரு பரவுகின்றது. அப்படி ஒட்டுமொத்த குடும்பமே கல்வி பணியை ஆற்றிக்கொண்டு மற்ற மக்களுக்கு அருளை எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தை பாராட்ட வேண்டும். நம்முடைய அதனுடைய அந்த அருள் தந்தையினுடைய கல்வி பணி என்பது ஒவ்வொரு அமைப்புக்கு சென்றாலும் கூட இந்த பள்ளியை எப்படி முன்னேற்றுவது, இதனுடைய வந்ததிலிருந்து நம்மால் என்ன செய்ய முடியும், அதை என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற அருள் வாக்கிற்கு இணங்க இதை செய்தால் மட்டும் போதும் என்றில்லை, காலத்தை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. அந்த காலம் கருதினும் கைகூடும், ஞானம் கருதி இடத்தார் செய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த காலத்தை நொடி முக்கியம். எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு சொத்துக்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த சொத்தை நாம் மீட்டெடுக்கலாம், இழந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு நொடி சென்று விட்டால் அந்த நொடி வாங்குவதற்கு ஒரு கோடீஸ்வரன் என்று பொருட்கள் போன நொடி போனதுதான். அந்த காலத்தை வாங்குவதற்கு யாராலையும் முடியாது. அதனால்தான் அந்த காலம் ஐயரும் வரை காத்திருக்காது, அமாவாசை வரையும் காத்திருக்காது. அப்படிப்பட்ட அந்த காலத்தை உணர்ந்து நம்மால் இந்த வாழ்கின்ற காலத்தில் இந்த பள்ளிக்கு நம்முடைய அமைப்பின் மூலமாக, என்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை நினைத்து சாதித்து காட்டியிருக்கின்றார். அதனுடைய அந்த அமைப்பின் முறையாக நான் சொன்னதை பொறுத்து இந்த பள்ளியினுடைய 3ஆம் தளம், இந்த பள்ளி வகுப்பறைகளை தான் இருக்கின்ற காலத்தில் மிக சிறப்பாக அமைத்து தந்திருக்கின்றார். அதே போல நம்முடைய இந்த பள்ளிக்கு நான் நின்று கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா, இந்த ஒரு மனிதனுக்கு உயர்வு என்பது அதனுடைய மேடை தான். நீ எந்த மேடைக்கு சென்றாலும் சரி, அந்த மேடை என்பது உயர்வு. அந்த உயர்வான தன்மை ஒரு பள்ளிக்கு அழகே ஒரு மேடை தான். வரும்பொழுது நம்ம வந்து வகுப்பறை பார்க்க மாட்டார்கள், முதல் பார்த்த உடனே இந்த ஆடிட்டோரியை பாருங்க, இந்த மேடை இப்படி பாருங்க சொல்லி அந்த சிறப்பு பொறுத்து இந்த மேடையை சிறப்பான முறையில் நமக்கு அமைத்து தருகின்றார். அவருக்கு அன்பான மேடையை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது கூட இந்த 3 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய இந்த பள்ளிக்கு வந்த பின்னால் மேடை பார்க்கிறார்கள். பள்ளிக்கு வருவதற்கு முன்னாலேயே ஒரு அருளை பார்க்க வேண்டும் அல்லவா. நம்முடைய அந்த திருமேனியினுடைய அருள், அந்த கிறிஸ்துவனுடைய அருள், அந்த ஜீசஸுடைய அருள் கிடைக்கும் என்பதற்காக வழியில் சென்று போறவர்களுக்கு எல்லாமே பார்க்கின்ற பொழுது ஒரு அருள், நாம் வணங்குவோம் அல்ல, பார்த்தாலே அருள் கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராஸ்ட் அவரை வந்து அமைத்து கொடுத்திருக்காங்க. அவருக்கு மேலும் ஒரு முறை நாம் நினைத்து கொள்கின்றோம். அப்ப இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக பள்ளி வகுப்பறைகளும் இந்த மேடைகளும் இந்த கிராஸ்ட் அவர் மட்டும் அல்லாமல் இந்த பள்ளியில் ஏற்கனவே பணியாற்றிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுது அவர் கொடுத்து தன்னுடைய தன்னம்பிக்கையை மக்களுக்கு தந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளி மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டிருக்கின்றார். இந்த பள்ளி மாணவர்கள் விளையாட்டில் திறமை மிக்கவர்கள், விளையாட்டில் பல முறை பரிசுகளை பெற்று வந்திருக்கின்றார்கள். அதற்கு உங்களுடைய பிடி சார் அவருக்கு அவர் வந்து துணையாக இருந்திருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு, முடியாத மாணவர்களுக்கு நல்ல ஸ்பான்சர் மூலம் வாங்கி கொடுத்து படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கும் இங்கே அவர் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகளுடைய நலனுக்காக பல வகையான பரிசுகளை எல்லாம் வாங்கி தந்திருக்கின்றார். அது எதற்கு என்றால் மேலும் மேலும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் மேலும் தன்னுடைய எந்த திறமையில் அவர்களுக்கு இருக்கின்றதோ, எந்த துறையில் அவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை முன்னேற்றுவதற்காக தன்னுடைய அரும்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அருட்தந்தை அவர்கள் இந்த நமக்கு பள்ளியில் இந்த 3 ஆண்டுகள் ஒரு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவருடைய பணி மேலும் தொடரும். சாதாரணமாக அல்ல, மேல் எங்கு சென்றாலும் கூட அதை யாரும் மறக்க மாட்டார்கள். நான் செய்தேன் என்பதை விட அதை பெற்றவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அதனுடைய பலன் தான் அது. நம்முடைய வளர்ச்சி என்பது வெள்ளத்தனிய உலகத்த மோந்தர்த்தம் உள்ளத்தனில் உயர்வு என்று சொல்வார்கள். நம்முடைய செயலுடைய ஒரு குளத்திலே நீர் இருந்தால் அந்த நீரினுடைய அளவுக்கு ஏற்பதால் தாமரையுடைய அளவு வளரும். அந்த தண்ணீர் குறைந்து விட்டால் தாமரையுடைய அளவு குறைந்துவிடும். தண்ணீர் உயர்ந்தால் தாமரையுடைய அளவு உயரும். அப்ப உயர உயர தாமரையுடைய அளவு உயர்ந்து கொண்டே. அதே போல அருட்தந்தையினுடைய அந்த முயற்சி அதிகமாக
அவருடைய அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு சிறப்பாக இருக்கின்ற பொழுது அவருடைய வெற்றிகள் மேலும் மேலும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். நான் செய்தேன் என்பது மட்டும் அந்த மக்களுக்கு செய்கின்ற தொண்டுதான் மகேசனுக்கு செய்கின்ற தொண்டு. அந்த ஏழை மக்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, ஏழை உள்ளங்களுக்கு நாம் செய்கின்ற பொழுது அது மேலும் மேலும் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதைதான் தேவன் சொல்கின்றார், ஓய்வு என்பது கிடையாது. அந்த மனிதனுக்கு ஓய்வு கிடையாது. எப்போ ஓய்வு? உயர் மூச்சு நின்றால் மட்டும்தான் ஓய்வு. அது வரைக்கும் நான் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம், உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். வாழ்கின்ற காலத்தில் ஒரு கலத்தை அடைந்தால் மறு கலத்தை காட்டு என்பது அது நம்ம அடிமை அல்ல, நம்முடைய அன்பை வெளிப்படுத்திக். அந்த அன்பு எப்பொழுது யாரிடம் இருக்கின்றதோ அந்த உள்ளதான் தூய்மையான உள்ளம். சிறந்த மனிதன் என்பதற்கு எது காரணம்? அவருடைய எண்ணம் தான் காரணம். அந்த எண்ணம் தான் உன்னுடைய ஒவ்வொரு சொற்களும் அது சொற்காக நினைக்கின்ற பொழுது அந்த செயல்கள் எல்லாம் சொற்களாக மாறுகின்றன. அதுதான் எண்ணங்களாக வருகின்றன. நீ எதை நினைக்கின்றாயோ அதை நீ சொல்ல முடியும். நல்லது நினைத்தால் நல்லது விளையும், தீமை சொன்னால் தீமை விளையும். அதனால இந்த கெடுவான் கேடு நினைப்பான். மனிதன் தீமை நினைத்துக் கொண்டு வெளியில் நல்லவர்களை போல் காட்சியளித்தால் அது ஒரு நாள் நமக்கே அந்த தீமை வந்துவிடும். அதனால் எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். எண்ணியால் எழுதியவர் எண்ணிய தெண்ணியாக பெரு. அப்துல் கலாம் மிக பிடித்த திருக்குறள். ஆனால் தான் மனிதனாக வாழ்ந்து இன்று அவர் சென்றாலும் கூட அவருடைய திருவுருவம் படத்தை பார்க்காமல் கூட குழந்தைகளும் நாம் அனைவரும் நாம் வணங்குகின்றோம். அவருடைய செயல் பணிகள் மட்டும்தான். நினைத்ததை அடைய வேண்டும். அதனால் இங்கே எவ்வளவு செய்தாலும் கூட அடக்கம் அமரல் ஒழிக்கும், அடங்காமை ஆறுகள் ஒழித்துவிடும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எல்லா செயல்களை செய்து கொண்டு இங்கே அடக்கமாக அமர்ந்திருக்கின்ற அரசர்களுக்கு மீண்டும் ஒருவரை அன்பான நதியை கொண்டு அவருடைய பணி மேலும் மேலும் சிறந்து எல்லா பணிகளுக்கும் எங்கு அமைப்பு போனாலும் கூட அவருடைய பணி அவருடைய தொடரட்டும், அவருடைய அந்த பாட்டுக்கள் ஒலிக்கட்டும், அவருடைய குடும்பம் சிறப்பாக இருக்கட்டும். ஒரு அன்பான இந்த வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.